ராமேஸ்வரத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற பட்டறை கருவாடை வந்து இப்போ நம்ம அண்ணன் அக்கா நாங்கள் எல்லாம் 2 பேரும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சமைக்க போகிறோம். நெய் மீன் வஞ்சரம் கருவாடு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. தெரியும். அதாவது அது வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி. அது வந்து நான் இருங்க, நீங்கள் ஒரு 2 நிமிஷம் அதில் நின்றுக்குங்க. நான் போய் அந்த கடற்கரையில் போய் கருவாடை தோண்டி எடுத்து வந்துடுறேன். போய் எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு வந்து சமைச்சு கொடுத்து எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடுறான். எத்தனை நாள் ஆச்சு இது வச்சு? இது வச்சு 1 வாரம் ஆகுது. 6 நாள் ஆச்சு. 6 நாள். ஆமாம், 1 வாரம் ஆல்மோஸ்ட். ஆமாம். அப்புறம் என்ன இதானா கிடைத்து விட்டது புதையல். என்னடா நீங்க சமைக்க வந்துட்டு மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்காங்களேன்னு நினைக்காதீங்க. இது வந்து கருவாடு. என்ன வருவாங்களா மாட்டாங்க, நம்ம விட்டு போயிட்டாங்க. அதானே நம்மளே ராமேஸ்வரத்தில் மீனாக பர்ச்சேஸ் பண்ணி அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி இங்கே கடற்கரையில் புதைச்சி ப்ரிப்பேர் பண்ண கருவாடை ஜிவி பிரகாஷ் அண்ணனுக்கும் திவ்ய பாரதி அக்காக்கும் சமைச்சு கொடுக்க போகிறோம். இது வந்து என்ன பட்டறை கருவாடு அப்படின்னா என்ன கருவாடுறா? நெய் மீன் சீலா. நெய் மீன் வஞ்சரம் பட்டறை கருவாடு. நம்மகிட்ட வந்து ராமேஸ்வரத்தை சேர்ந்த சுத்தமான சுகாதாரமான ரொம்ப ஃப்ரெஷ்ஷான நெய் மீன் வஞ்சரம் பட்டறை கருவாடு இருக்குது. வேணுங்கிறவங்க நம்ம ஆட்டோகாரன் சீ ஃபுட்ஸை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அவங்க ரொம்ப நேரம் ஆச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறாங்க. தோ வந்துட்டாங்க. தோண்டி எடுத்துருக்கு அவ்வளோ நேரம். தோண்டி ஃபுல்லாக தோண்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுருக்கோம் கொஞ்சம். இது என்னதுண்ணே? இதை பார்த்தா எப்படி தெரியுது? ஏதோ வெப்பன்ஸ் ஆயுதமெல்லாம் இருக்காங்க. இப்போ கருவாடு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. கருவாடு சாப்பிட்ருக்கீங்களா? நீங்க சாப்பிட்ருக்கீங்களா? கருவாடு எப்படி அதை வந்து பதப்படுத்துவாங்க? உப்பு போட்டு சுடு தண்ணியில இது பண்ணுவாங்க. சுடு தண்ணியில வச்சு ஆற வச்சு குடிக்கலாம். உப்பு போட்டு ஊற வைப்பாங்க ரொம்ப மாசமா. நீங்கண்ணே உங்க கருத்து? எனக்கு தெரியாது. அதாவது கருவாடு வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே தெரிஞ்ச கருவாடு வந்து மீனை பிடிச்சிட்டு வந்து அதை வந்து உப்புல பிரட்டி வெயிலில் காய வைக்கிறது. இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தடு. என்னன்னா கருவாடு இருக்குல்ல, அதை வந்து ஒரு சணல் சாக்கில் சுற்றி அதுக்கடுத்து அதுக்கு மேலே அந்த மாதிரி ஓலைப்பாயை சுற்றி மண்ணுக்குள்ளே பிதைச்சி, அதாவது அதுக்குள்ளே மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு மண்ணுக்குள்ளே புதைச்சிருவோம். வாவ். நீங்கள் ஓப்பன் பண்ணல. நாங்கள் திவ்யா ஹெல்ப் பண்ணுங்க. எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க? பிச்சிட்டியா? அவ்வளோ ஈஸியா. எத்தனை கட்டு பயங்கரமா ரெடி பண்ணிருக்காங்க. ஓபன். இது எப்படி 1 மாசம் ஊற வைக்க மாட்டாங்க? இல்ல ஊற வைக்கல, பதச்சு வச்சிருப்பாங்களா? 1 மாசம் பதிக்க மாட்டாங்க. இது ஒரு 7 நாள். ஒரு 8 நாளைக்கு முன்னாடி இது வந்து சுதந்திரமா கடல்ல மீனா சுத்தி திரிந்த ஒரு மீன். இன்னைக்கு வந்து நம்ம கையில வந்து என்ன மீன் இது? இது வஞ்சரம். நெய் மீன். வாவ். நைஸ். சியர் ஃபிஷ்ஷா? இல்ல வஞ்சரம் சால்மன். சியர் இல்லையா? வஞ்சரம் சால்மன் கிடையாது. சால்மன் வேற. சால்மன் வேற. இது சியர் ஃபிஷ். தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். வஞ்சரம். அப்ப அதுதான். அப்படியே வச்சு கட் பண்ணிரோமா? உப்பு ஃபுல்லா கொட்டிரோமா? உப்பு ஃபுல்லா ரிமூவ் பண்ணிரோம். கொடுங்க அப்படியே வைங்க. ஓகேவா? இந்த நடுவுல. ஏன்னா இப்ப கிங்ஸ்டன் படத்துல உண்மையிலேயே கடல்ல போய் நடிச்சீங்களா இல்ல அது செட்டா? செட்டும் போட்டோம், கடலுக்குள்ளேயும் போனோம். ஆமா, செட்டு வந்து ஒரு பெரிய செட்டு போட்டோம். ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய ஃப்ளோர், ஹையஸ்ட் ஸ்பேஸ் ஃப்ளோரில் ஒரு சாலிடான செட்டு போட்டோம். ஒரு லான்ச் அப்படியே கிரியேட் பண்ணி அதில் நடித்தோம். அப்புறம் கடலுக்குள்ளேயும் போயிட்டு நம்ம கடலூருக்குள்ள ஒரு கனாலுக்குள்ளே போய் ஷூட் பண்ணோம். என்ன திவ்யா தொடவே மாட்டேங்கிறீங்க? இப்படி வெட்டவா? எப்படி வெட்டுறது? கேக் வெட்டுற மாதிரி வெட்டுவோம். கேக் இதில் கட் பண்ணுங்கண்ணே. இதில் கட் பண்ணுங்க. என்னப்பா சிரிக்கிறீங்க? வெட்டுங்கண்ணே. வெட்டிட்டு தான் இருக்கேன். அவராலே முடியல. நீங்க கடலுக்குள்ள போனீங்களா? இல்ல. ஏன் போகல? போணும்னு நினைக்கிறேன். போனோம். ஐயோ இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. அப்ப இதெல்லாம் கண்டிப்பா போடுவாங்க. போனோம். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? தலை சுத்தலையா?
கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இப்ப ரொம்பவே இருந்திருக்கு. பிடிங்க அப்படி. கையை வெட்டிடாதப்பா. ஓகே அண்ணா வாங்க, உங்க பொண்ணான கையால பத்த வைங்க. அதே அக்கா கோச்சுக்காதீங்க. அக்கா இதையாவது நீங்க பண்ணுங்க திவ்யா. நான் அண்ணனுக்கு ஒரு லுங்கியை கொடுத்தோம். ஒரு டிஷ்யூ டக்குன்னு ஒரு லுங்கியை எனக்கும் லுங்கி தான். டிஷ்யூ கொடுறா. இதுல அப்படியே இதுல இது பண்ணிடலாம்ல. பக்கத்துல வேணா. நீங்க சமைச்சிருக்கீங்களா சமைச்சது இல்லையா? சமைச்சிருக்கேன். விறகு இப்படி பத்த வைப்பீங்களா? விறகு பத்த வச்சது இல்ல. பத்த வச்சது. கேஸ் ஸ்டவ். கேஸ் எப்படி பத்த வைக்கிறது? லைட் இல்ல. லைட் இல்லையா? எந்த லைட்டர்? பாருங்க பத்திருச்சு. ஃபர்ஸ்ட் டைம். சுடு தண்ணிலாம் வைக்க தெரியுமாக்கா? நான் சமைப்பேன் ப்ரோ. நல்லாவே. இன்னைக்கு வந்து நம்ம அக்கா தான் வந்து நமக்கு சமைச்சு தர போறாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறீங்க? அதான் பானை வைக்க போறோம். பானை இல்ல அது. குண்டானா? சட்டியா? சட்டி. வைக்கலாமா? வைங்க. நீங்க சமைக்க தெரியும்னு சொன்னீங்க, அப்புறம் எங்கிட்ட கேக்குறீங்க? ப்ரோ நான் இந்த இதுல சமைச்சது இல்ல ப்ரோ. எந்த இதெல்லாம் சமைச்சிருக்கீங்க? பாஸ்தா, பீட்சா. இப்போ அடுத்து இப்போ வந்து அடுத்து தண்ணி ஊத்தணுமா? எனக்கு தெரியல, அவங்க தான் சமைப்பாங்க. எண்ணெய் ஊத்தணும். அந்த அருக்கு என்ன? எண்ணெய் ஊத்தி கடுகு. கடுகுலாம் வேணாம். அப்புறம் எவ்வளவு ஊத்தணும்? அது நீங்க தான் சொல்லணும். எனக்கே சமைக்க தெரியாதுண்ணே. இப்போ இது ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம், ட்ரை ஃபிஷ். பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம வீடியோ பண்ணணும்ல, டெமோ வீடியோ பண்ணணும். அட பாவி. எங்களை வச்சு டெமோ பண்றீங்களா? இல்ல முன்னாடியே சமைக்க கத்துக்கிட்டோம். ஆ. இப்போ ஓரளவுக்கு இந்த ஒரு டிஷ் மட்டும் தெரியும். அதோட சரி நீங்க நம்ம ஊருக்கு வரேன்னு சொன்னாங்க. அதோட சரி அண்ணனை வச்சு நம்ம தெரிஞ்ச ஒரு டிசைன் நம்ம வந்து பெருசா காட்டிடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் சமைச்சு. அப்படியா? அப்ப உங்களுக்கும் தெரியாதா? அதனால என் ஹெல்ப் கேட்டிருக்கீங்க. சரி என்ன பண்ணலாம்? என்ன அதான் இருக்கு? எண்ணெய் ஊத்துறோம். ஊத்தலாம். சட்டி காஞ்சிருக்கு. பிச்சின்னு வருமா ஏதாவது? திடீர்னு ஏதாவது இல்ல இல்ல பத்திக்குமா? அப்படிலாம் என் மூவி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் உயிரோட விட்டுருங்க. ட்ரஸ்ட் மீ. போதும். அப்புறம் இவ்வளவு கொடுத்தீங்க. இல்ல அது நீங்க கொஞ்சம் ஊத்திட்டு எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட்னே. என்ன டவுட்னா, வெங்காயம் தக்காளி வெட்டணும். அக்கா நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், வெங்காயம் தக்காளி வெட்டீங்களா? ஓ அதாவது அக்காவோட ஃபேன்ஸ் தான்டா. தெரியுது நீங்க வெங்காய தக்காளி கட் பண்ணி விடுறதுலயே. அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டா வந்து உங்க பிளேலிஸ்ட் ஒன்று வந்து என்ன ரொம்ப அடிக்ட் ஆகிருச்சு. என்ன பிளேலிஸ்ட்? என்ன பிளேலிஸ்ட்? அது மியூசிக் பண்ணது ஜஸ்டின் பிரபாகரன்யா, நான் இல்லையா? இல்ல அது இல்ல, இந்த ஜெயம் ரவி சார் நடிச்சிருப்பாரு. நான் சாய்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்க கூட இப்படி வெளியே நின்று பண்ணுவீங்க. என்ன கொச்சினே இருக்கு, பரவாயில்லையா? கொதிக்கட்டும். அது இன்னும் கொஞ்சம் ஷோரா நீங்க வேற சமைக்க தெரியாது இன்னும் நீங்க. கொஞ்சம் ஊத்திடுங்க. அவங்க மேல தெரிஞ்சு அடிக்க போகுது. எனக்கு எதுவும் உங்க மேல நம்பிக்கை இல்ல. ஹீரோ ஹீரோயின் ஹீரோயின் தெரியல, நான் பாட்டு தான் கேட்டிருக்கேன். உங்களுக்கு அது ரஹ்மான் சார் மியூசிக். அப்படியா? ரஹ்மான் சார் வேற நீங்க வேற. நீங்க கெஸ் பண்ணுங்க. தெரியலையே. நீ சொல்லு. நேற்று வரையா? ஓகே. சீரியஸாவே பயங்கரமா இந்த ஒரு 3-4 மாசமா கேட்டுக்கிட்டே இருக்கேன். நேற்று வரை. அதுல நீங்க வந்து லாஸ்டா வந்து நேற்று வரைன்னு இருக்கும்போது நீங்க ஒரு மாதிரி அப்படி தலையை ஆட்டுவீங்களா, அதெல்லாம் அப்படி ரிப்ளை பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்க முகத்தெல்லாம் பாத்துட்டு போறோம். ஒர்க் அவுட் ஆகும் நம்புறேன். இதுல வந்து அக்காவோட பங்கு என்னக்கா? சொல்லுங்க தம்பி. இதுல அக்காவோட பங்கு படத்துல வந்து நீங்க என்ன ரோல்? இதுல வந்து இதாவா சப்போர்ட்டாவா? அப்படி நீங்க நினைக்கிறீங்கல்ல, அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறோம். சண்டை போடுவாங்க எங்க ஹீரோயின். ஆமா, ஜாம்பியால பிச்சு உதறுவாங்க அந்த மாதிரி. சோ எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இந்த படத்துல. கண்டிப்பா பேசப்படும். வாழ்த்துக்கள். நன்றி. ஆமா, இது 1000ல் ஒருவன் எப்படி காலம் தாண்டி நிக்குதோ அது மாதிரி கிங்ஸ்டனும் காலம் தாண்டி நிற்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து மனசார வேண்டிக்கிறோம். வேக தக்காளி போட்டியா? வெங்காயம் வேகவே இல்லைக்கா. இவ்வளவு நேரம் ஆச்சு, வெந்திருக்கும். நீங்க சமைக்க தெரியலன்னு முன்னாடியே சொல்லிட்டீங்க. அதனால இன்னைக்கு நான் என்ன செய்யறேனோ அதை தான் நீங்க சாப்பிடணும். ப்ளீஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. மசாலா போடணுமா? மீன் டேக்கிங். மசாலா போடணுமா? பொட்டேட்டோ. இது வந்து நல்லா இது பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த மசாலா போட்டுட்டு அதுக்கடுத்து இந்த ட்ரை ஃபிஷ்ஷை போட்டுட்டு அது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் இறக்கிடலாம். இது 10 நிமிஷம் ப்ராசஸ் தான். தண்ணி வந்துருச்சு, அதனால இது வெந்துருச்சு. தண்ணி இல்ல, எண்ணெய் கூட தண்ணியும் இருக்கு, அதனால தான் ஒரு மாதிரி தெரியுது. ஆனா கருவாடு சமைக்கும் போது உப்பு போடக்கூடாது தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா கருவாட்டுலயே உப்பு இருக்குல்ல.
அக்கா நான் உங்க பெரிய ஃபேன்க்கா. தேங்க்யூ ப்ரோ. வச்சுக்காங்க தம்பி பவின். எதுக்குடா பவினா பேலன்ஸ் போட்டுறீங்களா? அப்படியே கொட்டிடுங்க. அப்படியே இது வந்து இது வந்து கருவாடு. கருவாடு தான் கா. இது வந்து வெட்டி க்ளீன் பண்ண பட்டறை நெய் மீன். இதெல்லாம் நானே பண்ணேன். நீங்க பண்ணியா? ஆமா அக்கா தான் பண்ணாங்க. நம்ம அக்கா தான் வெட்டி கொடுத்தாங்க. வெட்டி க்ளீன் பண்ண பட்டறை நெய் மீன் வஞ்சிரம். இதை வந்து அப்படியே நீங்க அந்த கரண்டி யூஸ் பண்ணி போட்டுருங்க. இது வெந்ததுக்கு அப்புறம் சாப்பிட போயிடலாம். அண்ணன் சக்சஸ் மீட்டுக்கு ராமேஸ்வரம் வருவாப்புல, நம்ம மீனவர்களை சந்திப்பாப்புல நான் நம்புறோம். அண்ணன் முடிஞ்சுனே நம்ம வந்து சூப்பர் ஒரு 2 கிண்டு ரெடி ஆயிடுச்சு. ஆமா நம்ம சட்டியோட சாப்பிடுவோம். இதை நீங்க பிடிச்சிருக்க கை எங்க போக மாட்டேங்குது. நீங்க அதை டேஸ்ட் பண்ணலக்கா. நானே செஞ்சதா? அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நான் வேற சாப்பிட்டேனே. நல்லா மனசு தொட்டு சொல்லுங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையா? சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. யார் சமைச்சா? நம்ம எல்லாரும். நானு. அக்கா எனக்கு கருவாடு எப்படி இருந்துச்சு? மாசா மாசா இருந்துச்சு.